வெல்கம் பிடிஎன் சினிமா. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். இப்போ சமீபத்தில் கேப்டன் இறந்த பிறகு அவங்க தம்பியிடம் போய் பேட்டி எடுத்த எல்லோருமே, கேப்டன் விஜயகாந்த் இவங்கெல்லாம் அப்படி பண்ணலையா, ஐயோ இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறாரு, தன்னோட குடும்பத்தினரெல்லாம் யாருக்குமே கவனிக்கலையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பேர். அது தப்புங்க. கேப்டன் கூட பிறந்த எல்லாரும் 9 பேரும், கேப்டன் தான் வீட்டுக்கு முதல் தாய்க்கு பிறந்த மகன். அடுத்த 2வது தாய்க்கு பிறந்த மகன் தான் இத்தனை பேர். கேப்டன் 38 வயசுல தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டு, நல்லா செஞ்சுட்டு தான் அவர் கடைசியில கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருந்தாரு. தன்னோட அக்கா வற்புறுத்தலுக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவங்க தம்பி, அவங்க தங்கை எல்லாருக்குமே காசு குடுக்குறது, அவங்க பசங்கள படிக்க வைக்கிறதுலருந்து, அவங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவங்க தான். இந்த மாரி எந்த ஒரு மனுஷனும் செய்ய போறது கிடையாது. நம்ம நாட்ட எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாரோ, அதுபோல தான் தன்னோட குடும்பத்தை, தன்னோட தம்பி பசங்க எல்லாருமே ஃபாரின்ல இருக்கிறாங்க. கேப்டனே ஒரு ட்ரிப் சொல்லியிருக்காரு. என் தம்பி பையன் வெளிநாட்டுல இருக்கிறான். இந்த மாரி வேலை பார்க்குறான்டா அப்படின்னு. அந்த மாரி ஒரு நல்ல மனிதர் நமது கேப்டன் விஜயகாந்த். உங்க தம்பி அழுதுகிட்டு அவங்க கரெக்ட்டா தான் பேட்டி குடுக்குறாங்க. எங்க அண்ணன் பேசுவாரு, இப்படி இருந்தாரு. நாங்க அப்புறமா போய் பார்த்துருக்குறோம். அவங்க ஒரு அந்த பூர்வீகத்துல அந்த காலத்துல எப்படி இருப்பாங்களோ, அவங்க பழைய ஆளுங்க. அப்படித்தான் இருப்பாங்க. வீடு அப்படித்தான் இருக்கும். எளிமையா இருக்கும். ஆனா அவங்க அந்த வீட்ல எல்லா வசதியும் அவங்களுக்கு இருக்கு. அவங்க பொண்ணுங்களுக்கு படிக்க வச்சது, நகை போட்டு கல்யாணம் பண்ணி குடுத்து, அவங்களுக்கு வேலை வாங்கி குடுத்து எல்லாமே கேப்டன் தான் பண்ணியிருக்காரு. கேப்டன் இதுவரை யாரையும் அனாதையா விட்டது கிடையாது. தன்ன கூட இருந்தவங்கள நல்லா பார்த்துக்கிறாரு. தன்னோட குடும்பத்த நல்லா பார்த்துக்கிறாரு. இது போல தான் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. பார்க்கலன்னு இதுவரை நீங்க ஏதோ ஒரு மைக் எடுத்துட்டு போயிட்டு அவர் இப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு அது வந்து தவறாக வதந்திகளை பரப்பக்கூடாது. அவர் ஒரு நல்ல மனிதர். தான் தம்பி, தங்கைகள் நல்லது பண்ணி அவங்களே சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் அவர் தான் பண்ணாரு. நல்ல ஒரு மனிதன். அவர மாரி அவர் போயிட்டாருன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அவர் எல்லாத்துக்குமே தான் குடும்பத்தில பிறந்த எல்லா பிள்ளைங்களுக்குமே உதவி இருக்காரு. எல்லாரும் பண்ணியிருக்காரு. அதனால கேப்டன் வந்து அவங்கள சும்மா விடல. அவங்க மதுரையில இருக்க வீடு அப்படித்தான் இருக்கும். பூர்வீக வீடு அப்படித்தான் இருக்கும். பழைய ஆளுங்க, பழைய வீடுங்கலாம் அப்படித்தான் சாப்பாடு, அப்படித்தான் அவங்க வீடுலாம் ஒரு இதா தான் இருக்கும். அதுக்காண்டி இன்னும் என்னடா அவங்க வீட்ல பழைய டிவி இருக்குன்னுலாம் கேட்கக்கூடாது. அவங்களுக்கு அது போதுமானது. இப்படி வசதியா, ஆடம்பரமா இருக்குன்னு ஆசைப்பட மாட்டாங்க. கேப்டனோட பிறப்பு எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்க.